கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை சங்கீதம் 132:15. ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். நம்முடைய தகப்பன் இயேசு திருப்தி ஆக்குகிறவர். முதல்ல நம்மளை இதில் திருப்தி ஆக்குறதுமா சாப்பாட்டில் நம்மளை திருப்தி ஆக்கிற கர்த்தர். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தா, 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா. அந்த வனாந்தரத்தில் 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. திருப்தியாக்கி நடத்திடுவார், நம்ம தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், நம்மளை பிறருக்கு கொடுக்க வைப்பார். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஒரு அற்புதம் செஞ்சார்னா மிச்சம் எடுக்க முடியும் செய்வார். தொட்டுக்க தொடச்சிக்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா அற்புதம் பண்ண மாட்டார். அள்ளி கொடுக்கிற தெய்வம், அதிசயங்களை காண பண்ணுகிற தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தகப்பன் உங்களுக்கு எனக்கு இருக்கும்போது நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல உங்களை அவர் தலைநிமிர பண்ணுவார். உங்கள் குறைகளை நிறைவாக மாற்றுகிற கர்த்தர். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இதுவரை நடத்தின அந்த எபினேசர் அவர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணவர். ஜீவனுள்ள நாளால் நன்மையை கிருபை தொடரும் என்று சொன்னவர். வற்றாத நீரற்று போல செழித்து வளருவாய் என்று சொன்னவர். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொன்னவர். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துடைய எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவேன் என்று சொன்னவர். உன் வெளிச்சத்திலே ராஜாக்களும் ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவார்கள் என்று சொன்னவர். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடன் நிழலில் தங்குவான் என்று சொன்னவர். வாதவன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர். பொல்லாப்பனுக்கு நேரது என்று சொன்னவர். பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பா என்று சொன்னவர். உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவர். இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான எல்லா தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் கர்த்தர் சொல்கிறார், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பசியாக இருக்குது நீ சொல்லாத அளவுக்கு 3 நேரமும் உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே 40 வருடங்கள் வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்து, காடைகளை கொடுத்து, கசப்பான தண்ணீரை மதுரம் மாற்றி நடத்தின கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் சந்திப்பார். உங்கள் தொழிலுக்கு உண்டான, வியாபாரத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவர் உங்களை தலைநிமிர பண்ண வைப்பார். கீழாக்க மாட்டேன் மேலாக்குவேன், வாழாக்க மாட்டேன் தலையாக்குவேன் சொன்னவர் உங்கள் குடும்பத்தை தலையாக்குவார். உங்கள் சந்ததியை தலையாக்குவார். நீங்கள் எலும்புவீங்க, எலும்பு பிரகாசிப்பீங்க. உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு உப்பு. பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறார். தடைகள் நீக்கும் தயாபரரே, துணையாய் மாறுமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி எங்களுக்கு உற்சாகம் தாருமையா. கவலைக்குள்ள இருக்கிற ஆவியை விரட்டி எங்களுக்கு உற்சாகம் தாருமையா. பயத்தின் ஆவிகளை விரட்டி எங்களுக்கு உற்சாகம் தாருமையா. விளைவன ஆவியை விரட்டி எங்களுக்கு உற்சாகம் தாருமையா. வர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. தகப்பனே, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன். இந்த நாளிலே தர்மையான தேவ பிள்ளைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. எல்லா குறைகளையும் நிறைவாக்கு. தேவைகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திங்க தகப்பனே. நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மேலே கூட வல்லமை இறங்கும்படி நான் செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளை ஆசீர்வதிங்க.
எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை தாங்க, விடுதலை தாங்க, கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.